2026ல யார் வரலாம்னு நினைக்கிறீங்க? 2026ல நான் வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன். எனக்கு டிவிக்கே தான் ஒரே ஆசை. அப்படி இருக்கும்போது அவர் விஜயை பத்தி தவறுதலா பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் ஓட்டு இருக்கு, அது வந்து நிறைய பாதிக்கும். ஒப்பீனியன்றது நம்ம சொல்றது இல்லை, நான் நம்ம நினைக்கிறது படி எல்லாமே ஆகிடாது. பட் ஆனால் என்னோட சப்போர்ட் வந்துட்டு 2026ல யார் வரலாம்னு நினைக்கிறீங்க? 2026ல யோசனையில் டிவிக்கு மட்டும்தான் வரணும். ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்க ஆட்சியில் எதுவுமே எப்படி சொல்கிறதுனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் போதைப் பொருள்லாம் ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதனால் கொஞ்சமாவது இதை தடுத்து நிறுத்தணும்னா வேறு யார் கையிலையாவது ஆட்சி போய் தான் ஆகும். விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்களா? அதை அனுபவங்கிறது அவர் ஒரு வாட்டி வந்தால் தானே தெரியும். வரத்துக்கு முன்னாடியெல்லாம் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்தால் தெரியும். விஜய் அவர்களுக்கான ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு, அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. டிவிக்கே தான். 2026 எலெக்ஷன்ல நீங்க வந்து யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன். எனக்கு டிவிக்கே தான் ஒரே ஆசை. எதனால வரணும்? சேஞ்சஸ் இருக்கணும்ல. நீங்கள் 75 வருஷம் ரெண்டே கட்சி, 50 வருஷம் தான். ஒரு இன்னொரு கட்சி வந்து 50 வருஷம் ஆகுது, இன்னொரு கட்சி வந்து 75 வருஷம் ஆகுதுன்றாங்க. ரெண்டு கட்சிக்கு என்ன வேற வித்தியாசமே இல்லை. ரெண்டு கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே பேர் மட்டும்தான் வேற தவிர மற்றபடி ரெண்டு பேரோட கொள்கையிலேருந்து எல்லாமே சேம் தான். அதனால நான் ஒரு புதுசாக விஜய்னு ஒரு இதாக வரும்போது நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு நிறையா இருக்குது, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு. எல்லா இடத்துலையும் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு நீ நைட்டுக்கு கேர்ள்ஸ் இங்கே தனியாக திருச்சியில் போக முடியுமானா போக முடியாது. நானே பார்த்துருக்கேன், இங்கே 2 தடவை செயின் ஸ்நாச்சிங். நான் இங்கே ஒரு பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுல, அப்போ அங்கே இருக்கும்போது 2 தடவை செயின் ஸ்நாச்சிங்கு மணி அடிச்சு பிடிங்கிருக்காங்க. நான் பக்கத்தில் இருக்கும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில். அது எப்படி சேஃப்னு சொல்ல முடியும்? ஸ்டார்டிங்கில் வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து டிவிக்கு கொடி வந்தனால புள்ளியா சொல்லி போட்டாங்க பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டிவிக்கே பற்றி வந்து தப்பாக பேசியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ, நானும் பார்த்தேன். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அவங்க அப்படி போட்டு இப்படி சொன்னாலாச்சும் ஆதரவு கிடைக்கும், அதை பார்த்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஏடிஎம்கே. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, ஆனால் நாங்கள் சொல்கிறது எங்கள் தலைவர் தலைமையில் தான் ஆட்சி அமையணும். நாங்கள் இன்னொருத்தவங்க தலைமையிலாவே ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் ஆரம்பித்தது அவர் சிஎம் ஆக்கணும், அவர் கீழே எல்லாமே நடக்கணும்னு தான். அதுதான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட வந்து ஓட்டு வந்து ஒரு விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எலெக்ஷனுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அவருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ அவருக்கு வந்து டெபாசிட் வந்து காலியாகுமா? அவர் எப்படி வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? நாம் தமிழர் டெபாசிட் காலி ஆகுமான்னு கேட்குறீங்களா? இந்த தடவை நாம் தமிழர் டெபாசிட்டே எடுக்காதுன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நாம் தமிழர் க்ரோ ஆகிட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை ஒருத்தவங்களை பற்றி பேசி இது பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை அவர் விஜய் பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு, விஜய் மட்டும் தான் கான்சென்ட்ரேட். எலெக்ஷனுக்கே வராது அவரை பற்றி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சரி வர? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தடவை டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. எனக்கு போன தடவை 8% வாங்கினாங்களா லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில். இந்த தடவை நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 to 5% தான் வாங்குவாங்க, குறைஞ்சி தான் போகும். ஓகே, 15 வருஷமாக அவர் வந்து கட்சியில் இருந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 15 வருஷமாக கட்சியில் அவர் மட்டும் தான் இருக்காரு, மாறி வேற மற்றவங்கள தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேபிளான ஒரு இது வேணும். பேச்சு திறமை இருக்கு, பேச்சு திறமை இருக்கு. ஆனால் ஒரே எப்படி சொல்ற நிதானம் பேச்சு இல்லை. இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளான்னைக்கு ஒன்று பேசுவார், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வருவார். அப்படியே ஒரு வாரம் கண்டினியூ டைம் டேபிள் போட்டு வச்சு பேசுகிற மாதிரி. அது சரிப்பட்டு வராது ஆம்பல் எலெக்ஷன். அவரே ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, இப்போ நம்மளோட டார்கெட் டிவிகேல அவர் வந்து என்னோட தம்பி, அவரை பற்றி எதுவும் வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லலை, நீங்கள் வந்து சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது திருச்சி பேசுறதுன்னு வாங்க. அவர் தாவேக்காக்கு சப்போர்ட்டாக ஒன்று பேசலை, விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசலை, விஜய்க்கு எதிராக தான் பேசினார். அதுலேயும் அதை பேசின விதம் அப்படி இருந்தனால உங்களுக்கு தெரியல. தாவேக்கா பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர், வேற ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு கூட அது நோ கமெண்ட்ஸ். கம்மிங் 2026ல் வந்து எலெக்ஷன் வருது, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒப்பீனியன்றது நம்ம சொல்கிறது இல்லை, நான் நம்ம நினைக்கிறது படி எல்லாமே ஆகிடாது. பட் ஆனால் என்னோட சப்போர்ட் வந்துட்டு டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால
ஆஸ் ஆக்டர் அப்படின்றத தாண்டி அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதனால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம்ல. ஸோ இவ்வளோ நாளுமே இப்போ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலராக 2 பேர் தான் மாறி மாறி இருக்காங்க. ஸோ புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களால நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஆகுறான்றதை பார்க்கறதுனால எனக்கு டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி. இப்போ டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் வந்து நிறையா வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படி சொல்கிறாங்க தான். பட் ஆனால் இது எதனால் ஆகுதுன்றது நமக்கு தெரியல. பர்டிகுலராக அவங்க தான் ரீசன் அப்படின்றத சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம தான் கரெக்டாக இருக்கணுன்றதை தாண்டி இருக்குன்றனால இவங்க ஆட்சி அவங்க ஆட்சின்றதை தாண்டி நம்ம கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இனிமேல் வரப்போகிறதுல இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் திருடுறது, கொலை பண்ணுறதுன்றதை தாண்டி விமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லாதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு கம்மி பண்ணால் புதுசாக வர போகிறவங்க இதை டோட்டலாக கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து டிவிகேல வந்து கொடி வந்துச்சு. பெரிய கட்சி வந்து புளியர் சொல்லி வந்து போட்டாங்க. நம்மளுக்கு தான் வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் எடப்பாடி அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து விஜயை பற்றி தப்பாக பேசுகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல, அவங்களோட மென்டாலிட்டி என்னன்றது தெரில. நம்மளே வந்துட்டு ஒரு சில நேரத்தில் மாறி மாறி பேசுவோம்ல. ஸோ அதனால் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரில. பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன் டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும்ன்றது. தேங்க்யூ. தேங்க்யூ. 2026 எலெக்ஷன் வருது. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இளைஞர்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாற்றங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே மாறாமல் இப்படியே 2 கட்சிக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே தான் இருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. புதுசாக வரணும்னு சொல்லிட்டு யாருமே ட்ரை பண்ணுறது கூட இல்லை. நோட்டாவில் ஒன்று ஓட்டு போட்டுறாங்க, வேஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எது வேணால் போடலாம். சீமானுக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம். ஆனால் மாறணும். யாராவது ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களையும் 5 வருஷத்துக்கு அவங்க கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்களுக்கு போட்டுக்கலாம். அந்த 60, 70s இருக்கிறவங்க தான் திமுகக்கே போட்டுட்டு இருப்பாங்க. போடலாம், நல்ல விஷயங்கள் எல்லாருமே பண்ண தான் செய்கிறாங்க. பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக நடக்கிற விஷயங்களை வந்து இவங்கள திமுக அரசை தப்பாக சொல்கிறோம்ல. மாறுதல் வேணும்னா மாற்றி போட்டு பார்க்கணும். எல்லாருமே போடணும். யங்ஸ்டர்ஸ் இப்போ வரவங்கலாம் கண்டிப்பாக மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. அதை வந்து ரொம்ப பூமர் மாதிரி பேசிகிட்டு இருப்போம் இந்த விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களெல்லாம். அப்படி இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். அதை யார் முக்கியத்துவம் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட் போட்டோன்னா வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்காவது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய்க்கோ சீமானோ யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாலாச்சும் 5 வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஓகே. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி சொன்னனால நான் வந்து கேட்குறேன். இப்போ அவங்க வந்து 15 வருஷமாக வந்து எலெக்ஷன் வந்து இருந்திருக்காங்க. இத்தனை வரைக்கும் ஒன் டைம் கூட அவங்க வந்து எம்எல்ஏ கூட ஆனதில்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் இப்போ தான் ஒரு 8 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே மாறி இருக்காங்க. கொடுக்கணும். இப்போ எனக்கு என்னென்னா இவர் சீமான் வந்து விஜயை பற்றி அப்படி டாபிக் பேசியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசியிருக்காரு. விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள். யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவரை பார்த்து நிறைய அட்மையர் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் விஜயை பற்றி தவறுதலாக பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் ஓட்டு இருக்கு. அது வந்து நிறைய பாதிக்கும். இப்போ அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். அவர் பாட்டுக்கு அவரோட ஜேர்னியை அவர் பேசிட்டு மேடைகள் பேச்சா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பார். அது நல்லா இருந்துச்சு. இவ என்னைக்கு விஜய் வந்து தரக்குறைவாவோ மாறுதலாவோ பேசும்போது விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவருக்கு ஓட் போட மாட்டாங்க. அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் கூட சீமான் ஓட் போடுவாங்க. ஆனால் அவர் அப்படி பேசுனதுனால நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. இல்லை, அவர் அப்படி பேசாமல் இருக்கலாம். சீமான் பிடிக்கும் தான். நான் எப்பயுமே அவருக்கு ஓட் போட்டுட்டு தான் இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அவர் வந்து சொல்லியிருக்காரு, திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நிறையா இருக்குது. நம்ம நாட்டை வந்து ஒழுங்காக வந்து கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் டைமும் நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், பாதுகாப்புன்னு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் நைட்லாம் நிறைய ரவுண்ட்ஸ்லாம் வராங்க தான். அதையும் மீறி நடக்கிறதுனா இந்த குடிச்சிட்டு நிறைய கெட்ட பழக்கிறவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களால தான் அந்த பாதிப்பு. சொல்லும்போது பனிஷ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இது எந்த ஆட்சியிலுமே நடக்கிறது தான். ஏன்னா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. சிஎம் வந்து எல்லா தெருவுலையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. யார் யார் எந்தெந்த பொண்ணுங்க எங்கே இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க, அதுக்குன்னு வெளியே வராமையும் இருக்காது முடியாது பொண்ணுங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவங்களோட கடமை தான், அரசோட கடமையும் கூட தான். இருந்தாலும்
சிஎம் எல்லா வந்து பார்க்க முடியாது. அப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்க தான் செய்யும். அரசோட நடவடிக்கை இன்னும் அதிகமாக இருக்கணும். பனிஷ்மெண்ட் அதிகமாக்கப்படணும். சொல்லும் போல் டாஸ்மார்க்கை ஒரு பாதிக்கு பாதியாவது குறைக்கணும். அது முக்கியமாக இருக்குது. கண்டிப்பாக தேவை. ஒரு தெருவுக்கு இவ்வளோ இருக்குன்னா அதில் 500 இருக்குன்னா ஒரு முக்கால்வாசியாவது குறைச்சிடணும். அப்போ எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி வாங்கி அலைஞ்சு டயர்டாகியாவது வீட்டுக்கு போயிடணும் இந்த ஜென்ஸ் எல்லாம். அப்படி. தேங்க்யூ மேம். பாதுகாப்புங்கிறது எல்லாருமே எல்லா ஆட்சியிலையுமே கொடுக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பாதுகாப்பு வந்து கொடுக்கறத விட நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக சாத்தியமாகும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.